ராமனின் கட்டளையின்படி மகாராணி சீதையை அயோத்தியிலிருந்து வெகு தூரம் கூட்டிச் சென்றான். அயோத்தி லட்சுமணா, சீதையை எங்கு விட்டாய் என்று அதன் அறிகுறியை கூட கூறாதே. அசுர மாயை மக்களையும் சேர்த்து இந்த நாட்டு மன்னனையும் தாக்கிவிட்டதாக தோன்றுகிறார். வார்த்தையை அளந்து பேசுங்கள். நம் மன்னனின் முடிவை மட்டும்தான் அறிவீர்கள், காரணத்தை அறிந்திருக்க மாட்டீர்கள். எதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அரைகுறை வேதத்தில் நீதி வசிக்காதோ அப்படித்தான் இதுவும். என் அண்ணன் ராமனின் இடது புறத்தில் எப்பொழுது அன்னை இல்லையோ, அவர் இந்த அயோத்தியின் மன்னனாகவே இருந்தாலும் சரி, இந்த லட்சுமணனின் நட்சத்திரமாக லட்சுமணா, பொறுபரதா, உன் அண்ணனின் நிலையை புரிந்து கொண்டாய். அதுபோல் லட்சுமணன் மனதையும் புரிந்து கொள். லட்சுமணன் என் பாவத்தை போக்க எனக்கு உதவி செய்கிறான். சீதையை கைவிட்ட பாவத்தை. பரதா, எப்போது லட்சுமணன் என்னை மன்னிக்கிறானோ அன்று அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவேன். யார் நீங்கள்? வணங்குகிறேன் முனிவரே. சகலமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய் சீதா. மகளே, கவலை கொள்ளாதீர்கள். இங்கு என்னை தவிர வேறு எவருக்கும் உங்களை தெரியாது. முனிவர் வால்மீகி தெரிந்து கொண்டார். அவர் எனக்கு வனத்தாய் என்ற பெயரை தந்திருக்கிறார். அவர் கொடுத்த பெயர் வனத்தாய். உங்களை இந்த குடிலுக்கு வரவேற்கிறேன் தாயே. எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை முழு ஈடுபாட்டோடு செய்வேன். எனக்கு தெரியும் ராமா, நீ வன வாழ்க்கையை வாழ முடிவெடுத்து விட்டாய். அதனால்தான் வனத்தில் கிடைக்கும் உணவுகளை கொண்டு வந்துள்ளேன். அவள் எப்பொழுது இங்கிருந்து சென்றாளோ அப்பொழுது இருந்து நீ உணவு உண்ணாமல் இருக்கிறாய். அது உணவுகளை பொறுத்து அல்ல அம்மா, பசியை பொறுத்து. எனக்கு பசிக்கவில்லை. சாப்பிடு மகளே. என் கணவர் உணவருந்தி இருப்பாரோ இல்லையோ? நீ ஒருவருக்கு மனைவி மட்டுமல்ல, பிள்ளைக்கு தாய். இப்போது உனக்கு இருக்கும் முதல் கடமை உன் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கு ஊட்டச்சத்து அளிப்பது. தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மனவலியால் நிச்சயம் உணவை சாப்பிட்டிருக்க மாட்டீர்கள். ராமா, உனக்காக இல்லை என்றாலும் அவளுக்காகவாவது சாப்பிடு. நீ இங்கு உணவை சாப்பிடும் வரையில் அவளும் உணவை சாப்பிடவே மாட்டாள். குருமாதா கூறியதும் சரிதான். அயோத்தியின் எதிர்காலத்தை வளர்க்கும் கடமையும் நமக்குள்ளது. இல்லை, நீங்கள் சாப்பிடாமல் என்னால் எடுத்துக்கொள்ள இயலாது. நீங்கள் சாப்பிட்டீர்களா இல்லையா என்று தெரிந்தால்தான் என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியும். ராமா, சீதா, இதுதான் காரணம். பிரபு, பொழுது இருவருக்கும் இடையில் ஆழமான அன்பு உள்ளதோ அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றர கலந்து விடுகிறார்கள். ஒருவருடைய சுகத்தை மற்றொருவர் அனுபவிப்பார்கள். அவர்களுடைய துக்கத்தை அடுத்தவர் ஏற்றுக்கொள்வார்கள். பிரபு, நீங்கள் அயோத்தியில் சுகமாக இல்லை என்றால், உங்கள் மனம் நிம்மதியாக இல்லை என்றால், இங்கு என்னால் மட்டும் எப்படி சுகமாக இருக்க இயலும் என்று யோசியுங்கள். என் வயிற்றில் வளரும் நம் குழந்தைக்காக நீங்கள் நலமோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆகையால் உங்களை நீங்கள் மன்னிக்கத்தான் வேண்டும். என்றோ எழுதிய விதி இது. நம்முடைய இந்த பிரிவை ஒரு புது வாழ்க்கையின் ஆரம்பமாக கருதி முன்னேறி செல்லுங்கள். என் அறிவுக்கு இவை அனைத்துமே புரிகிறது சீதா, ஆனால் மனம் மறுக்கின்றது. நான் எப்படி குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக, அதன் நலனுக்காக என்னை அர்ப்பணிக்கின்றேனோ அவ்வாறுதான் தாங்களும் தங்கள் குழந்தைகளான அயோத்தியின் மக்களை பற்றியும் யோசித்தாக வேண்டும். நீங்கள் உணவில்லாமல் இருந்து விட்டால் அவர்கள் நலமாக இருக்க மாட்டார்கள். பசியறிந்த
எனக்கு தெரியும் சீதா, நான் ஒருவாய் உணவை உட்கொள்ளும் வரையில் நீயும் சாப்பிட்டிருக்க மாட்டாய் என்று. நீயும் சாப்பிட. தாங்கள் அங்கு சாப்பிட்டு விட்டீர்கள் என்று அறிவேன். இனி தயங்காமல் நானும் உணவெடுத்துக் கொள்கிறேன். என்னை இவர்களிடமிருந்து காப்பாற்றுங்கள். விடுங்கள். தாங்கள் மகாராணி அயோத்தியிலிருந்து எப்பொழுது விலக்கி வைத்தீர்களோ அந்த நிமிடத்திலிருந்து இவர் குற்ற உணர்வால் அனுதினமும் அவதிப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். மகாராஜா, அவர் செய்த தவறை நான் மன்னித்து விட்டேன். அவர் செய்த தவறை தாம் மன்னிக்கும் வரையில் அயோத்தியில் வாழும் இந்த மக்களும் அவரை மன்னிக்க மாட்டார்கள். அவரை உணர்ந்து விட்டேன். இந்த பாவியை மன்னித்து விடுங்கள் மன்னா. எழுந்திருங்கள் தாயே. புத்தி புகட்டினார்கள். என் தவறை உணர்ந்து விட்டேன். இந்த பாவி தண்டனைக்குரியவன். தாங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் எப்பொழுதோ உன்னை மன்னித்து விட்டேன். உனக்கு மன்னிப்புடன் சேர்த்து பொறுப்பையும் தர உள்ளேன். நீ உன்னுடைய மனைவியை வரும் காலங்களில் கண் கலங்காமல் பார்த்துக் கொள்வதோடு உன் நாட்டிற்கும் நீ சேவை செய்ய வேண்டும். மன்னனாக நான் செய்யும் காரியத்தை நீ உன்னுடைய வீட்டிலிருந்தே செய்ய வேண்டும். ஆகட்டும், அப்படியே செய்கிறேன். எனக்கு உதவி செய்வீர்களா? மன்னா, நானும் என் மனைவியும் கூட உங்களுடன் இருப்போம். உங்கள் பெருந்தன்மையை மறக்க மாட்டேன். இனி எவருடைய தூண்டுதலுக்கும் ஆளாக மாட்டேன். இவை அனைத்தையும் செய்தவன் வயது முதிர்ந்த ஒருவன். இதற்கு முன்னால் நம் நாட்டில் அவனை கண்டதில்லை. என்ன சொன்னீர்கள்? எனக்கு தண்டனை அளிப்பதால் அதனால் எந்த பயனும் இல்லை. அதற்காக விட்டுவிட சொல்கிறீர்களா? உரிய வார்த்தைகளை கேட்டுத்தானே நீங்கள் எங்கள் அம்மாவை வனத்திற்கு செல்ல சொன்னீர்கள். மொத்த குடும்பமும் நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறதான நீங்கள் மட்டும் இவன் யார் என்று தெரிந்தும் அவளை தண்டிக்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லையா? இதுதான் அவனுடைய எண்ணம். நம்முடைய ஒற்றுமை, நம்முடைய உழைப்பை வீணாக்க வேண்டும். நாம் நம் சக்தியை, நம் ஒற்றுமையை அவதூறு பரப்பியவனை பிடிப்பதற்காக அல்ல, நம் ராஜ்யத்தின் செழுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்த வேண்டும். நான் நிச்சயம் அந்த பாவியை தேடி கண்டுபிடிப்பேன். அதான் எங்களுடைய அம்மாவிற்கு இன்று வனத்தில் வாழும் நிலை உண்டானது.